அனைத்து ஆசிரியர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இடைநிலை ஆசிரியர் செகண்ட் கிரேட் எக்ஸாமுக்கான சிவி நேற்று நடைபெற்றது. ஸோ நேற்று என்னென்ன கேட்டாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்றைக்கும் நாளைக்கும் சிவியில் கலந்துக்கிறவங்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு அதாவது நம்ம சிவி ரூமில் நாம் எந்த ரூமில் உட்காரணும் 10 ரூமாக பிரிச்சுருக்காங்க. ஸோ அது நம்பர் வைஸ் எந்தெந்த ரூமில் யார் யாருக்கு நம்ம எக்ஸாம் ஹாலுக்கு எப்படி போவோமோ அதே மாதிரி அந்தந்த சென்டர்லேயும் தனித்தனியாக லிஸ்ட்டு பிரித்து ஒட்டியிருக்காங்க. ஸோ நமக்கு எந்த பதட்டமும் இல்லாமல் நாம் என்னென்ன சர்டிஃபிகேட்டு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதில் தெளிவாக எடுத்து ஒரு 2 செட்டு ஜெராக்ஸையும் ஒரு செட்டு ஒரிஜினலையும் நீங்கள் என்ன பண்ணணும், எடுத்து வச்சுக்கிட்டு போனால் போதும். இதில் வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றதெல்லாம் நம்ம யோசிக்கவே கூடாது. நம்ம சிவிக்கு போகிறோம். ஸோ அப்போ அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்ன தேவைன்றதை தெளிவாக எடுத்துகிட்டு போனால் மட்டும் போதும். அடுத்த ப்ராசஸ் நம்ம அப்புறம் யோசிக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ நேற்று என்னென்னலாம் சர்டிஃபிகேட் கேட்டாங்க, எப்படி வரிசையாக வைக்கணும் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரிஜினலில் இந்த ஃபார்ம்லாம் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கால் லெட்ரு அனெக்சர் 1 அனெக்சர் 2 ஃபார்மை நீங்கள் ஒரிஜினலோட வைக்கணும்னு அவசியமே கிடையாது. ஓகேங்களா? ஒரிஜினலில் உங்களுடைய மார்க் ஷீட்டு 10th 12th டிப்ளமோ அடுத்து ஸ்பெஷல் எஜுகேஷன் எதாவது இருந்தால் ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டு, அடுத்து நீங்கள் ஏதாவது முன்னுரிமை கோருறீங்கன்னா அதற்குரிய சர்டிஃபிகேட் பிஎஸ்டிஎம் வீடியோ கேட்டகரி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஏதாவது முன்னுரிமை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஒரிஜினலில் ஒரு செட்டு தெளிவாக வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ ஜெராக்ஸில் என்னென்ன வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெராக்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 செட்டு நீங்கள் வச்சுருக்கணும். 2 செட்டில் ஒரு செட்டு பாருங்கள், ஒரு செட்டில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கால் லெட்டர் இருக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் கால் லெட்டர் வச்சுக்கோங்க. அடுத்தது அனெக்சர் 2 அனெக்சர் 1. ஸோ இந்த 3 ஃபார்மையும் நீங்கள் வச்சிடணும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் மார்க் ஷீட்டு 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, அடுத்து டிப்ளமோ மார்க் ஷீட்டு அண்டு கன்சால்டேட்டு. அடுத்தது நீங்கள் ஸ்பெஷல் எஜுகேஷன் ஏதாவது முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அது வச்சுக்கோங்க. அடுத்து பிஎஸ்டிஎம் ஏதாவது முன்னுரிமை கோரக்கூடிய சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் அடுத்த ஆர்டரில் வச்சுக்கோங்க. அடுத்து முக்கியமாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும், கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டு. ஸோ இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் லேடிஸாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அது அவங்களுடைய ஹஸ்பண்ட் நேமில் கண்டிப்பாக என்ன இருக்கக்கூடாதுங்க, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கக்கூடாது. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் அப்பாவுடைய பெயரில் தான் நம்ம சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். ஓகேங்களா? அது முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கான்டாக்ட் சர்டிஃபிகேட். இப்போ கான்டாக்ட் சர்டிஃபிகேட் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது வேறு ஒரு கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டை பதிவு பண்ணியிருப்போம். ஸோ அதே சர்டிஃபிகேட்டு தான் இப்போ கொடுக்கணுன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் ரீசெண்டாக கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டு யாராவது ஒரு கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லைன்னா உங்கள் ஸ்கூலில் லாஸ்ட்டு ஸ்டடி எங்கே பண்ணீங்களோ அங்கே நீங்கள் வாங்கிக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி லாஸ்ட்டு ஸ்டடி இங்கே தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு கிடையாது. அதுக்கு அடுத்தது நம்ம படிச்சிருப்போம், ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் அதுவும் எந்த ப்ராப்ளமும் வராது. ஓகேங்களா? ஸோ இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே இதை ஒரு செட்டாக எடுத்துக்கோங்க. இந்த செட்டில் ஜெராக்ஸில் செல்ஃப் அட்டஸ்டட் பை அப்படின்னு போட்டு உங்களுடைய சைனை நீங்கள் என்ன பண்ணுங்கள், போட்டு வைக்கணும். ஓகேங்களா? 2 மார்க் ஷீட்லேயும் நீங்கள் இதை பண்ணிடணும். அவ்வளோதாங்க. உங்களுடைய மார்க் ஷீட்டு, கால் லெட்ரு, அனெக்சர் 2 அனெக்சர் 1, அடுத்தது உங்களுடைய சர்டிஃபிகேட்டு வரிசையாக நீங்கள் சப்மிட் பண்ணக்கூடியது எல்லாத்தையும் வரிசையாக வச்சுக்கிட்டால் போதும். நம்ம இது 2 செட்டு தனியாக ஒவ்வொரு செட்டையும் பின் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன பண்ணுங்கள், ஒரிஜினல் எல்லாத்தையும் ஒன்றா வச்சுக்கோங்க. எல்லாம் 2ஐயும் போட்டு கொலாப்ஸ் பண்ணாதீங்க. அதிகமாக நம்ம ஜெராக்ஸ் போட்டுருவோம். ஒரு பயத்தில் ஒரு 3 செட்டு 4 செட்டு அப்படின்னு ஜெராக்ஸ் போடுவோம். ஸோ அந்த மாதிரிலாம் போட வேணாம். போட்டாலும் அந்த எக்ஸ்ட்ரா போட்டிருக்க செட்டை என்ன பண்ணுங்கள், தனி ஃபைலில் வச்சுக்கோங்க. 2 ஃபைல் எடுத்துகிட்டு போங்க. ஒரு ஃபைலில் ஒரிஜினல் ஒரு செட்டும்
அடுத்தது ஜெராக்ஸ் 2 செட்டு, மொத்தம் 3 செட்டு வச்சுக்கணும். நீங்கள் எக்ஸ்ட்ரா காப்பி எடுத்துகிட்டு போகிறத என்ன பண்ணணும்னா அதுவும் இதே ஆர்டரில் வச்சு அடுத்து இன்னொரு ஃபைலில் சப்ஸ்டியூட்டாக வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இது அதில் போட்டு குழப்புறது, அது இதில் போட்டு குழப்புறது, பதட்டம் ஆகுறது, ஃபியர் ஆகுறது எதுவுமே அங்கே நடக்க போகிறதில்ல. என்ன அவங்க சர்டிஃபிகேட் கேட்குறாங்க, நம்ம கொடுக்குறோம், எல்லாமே நம்ம வச்சுருக்க போகிறோம். அதை அந்த டைமுக்கு கரெக்டாக கொடுத்துட்டா வேலை முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ பதட்டம் ஆகாதீங்க. நேற்று நல்லபடியாகவே முடிஞ்சிருக்கு. ஸோ இன்றும் நல்லபடியாக முடியும், நாளைக்கு நல்லபடியாக முடியும். ஓகேங்களா? ஸோ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ டு ஆல்.